ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 13:1-2. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவரே, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்ப்பா. என் ஆத்மாவில் நான் அழுது கொண்டு இருக்கிறேன் இயேசு சுவாமி. இந்த பிரச்சனைகள் எனக்கு மாறாமே இருக்கிறது இயேசு சுவாமி. இந்த கடன் பாரங்கள் என்னை விட்டு நீங்காமலே இருக்குது ஏசப்பா. எனக்கு என்ன செய்வதென்று தெரியலை என்று சொல்லி ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் என்னை மறந்துட்டீங்களோ என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து உங்கள் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். மனுஷருடைய ஆலோசனைகள் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரமே நிலை நிற்கும். ஆனால் நீங்கள் எத்தனை ஆலோசனைகள் பண்ணி உங்கள் இருதயத்தில் சஞ்சலத்தை வச்சு நீங்கள் அழுது கொண்டு தேவ சமூகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு குறித்த நாளில் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கைக்கூடி வரும்படியாய் அவருடைய நேரத்துக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தின் சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் ஆத்துமாவின் ஆலோசனை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை மறந்துட்டாரா என்று சொல்லுகிற நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சத்துருக்கள் உங்கள் மேலே தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஒருவேளை வெட்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஆண்டவரே நான் தடை பண்ணுகிற சூழ்நிலையாக இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு எதுவுமே வாய்க்காமே போகுதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்கடித்து கொண்டு கூட இருக்கலாம். என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் எது வரைக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த இடத்துல தாவீது கேட்குறா. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் அதே சங்கீதம் 13:6 சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இவ்வளோ வார்த்தையும் தாவீது இந்த இடத்துல பேசுகிறாரு. ஆனால் முடிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய கிருபையின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், ரட்சிப்பினால் என் இறுதியும் கழிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு அவருடைய கிருபையின் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, அவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கையாக இருங்க, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருங்க, இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்துவத்தின் மேல் நம்பிக்கையா இருங்க. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தந்த ரட்சிப்பினால உங்க இருதயத்தை மகிழ செய்வது மாத்திரம் இல்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்போ தாவீதுக்கு கர்த்தர் நன்மை செய்து விட்டார். அன்னைக்கு தாவீதுக்கு நன்மை செய்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்க சஞ்சலத்தை மாற்றுவார். உங்கள் ஆத்மாவின் ஆலோசனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களை மறவாத தேவன் இன்னைக்கு இந்த காலையில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.